3ஆம் தேதி பிறந்தவரா நீங்க? இப்ப இதுதான் இந்த பலம். 3ஆம் தேதி பிறந்தவன் இல்லைன்னா 3ஆம் தேதி கூட்டுத்தொகையா வர்றது. உங்களோட ஃபுல் டேட் ஆஃப் பர்த் கூட்டுனா 3 வர்றது, இல்லைன்னா 3ஆம் தேதி பிறந்தவரா இருக்கலாம். சரிங்களா? இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரூலிங் பிளானட் யாருதான்? 3ங்கிற என்ன குறிக்கிறவர் குரு, நியூமராலஜி. சரிங்களா? அப்ப குருவோட ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆளுமையில உள்ள இருக்கும் ஜாதகம். உள்ளேயும் ஜாதகத்துக்குள்ளேயும் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா குரு எங்கேயாவது ஸ்ட்ராங்கா இருப்பாரு உங்க ஜாதகம். அப்ப என்ன ஆகும்? குருவோட குணாதிசயமும் உங்களோட மேலோங்கி இருக்கும். குருவோட குணாதிசயம்னா என்ன? அதீதமான அறிவு, எல்லாத்துலயும் ஒரு அனுபவ அறிவு, அதாவது படிச்சு எல்லாத்தையும் நேர் வழியில போய் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்கிறது குருவோட ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இன்னொன்னு மன்னிச்சு போகக்கூடிய பக்குவம், எல்லாத்துலயும் ஒரு அனுசரணையா போறது, அதாவது ஈஸியா ஏமாந்துடக்கூடிய ஒரு தன்மை. குரு வலுத்த ஜாதகங்களை ஈஸியா ஏமாத்துவாங்க, ஏமாளிகள் அப்படின்னே சொல்லலாம். சோ அதீத நல்லவன் அப்படிங்கிற மாதிரி குரு. சோ அந்த 3ங்கிற எண் பிறந்த தேதியாவோ இல்ல கூட்டு எண்ணாவோ வந்துச்சுன்னா குருவோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உடம்பு ஒரு மாதிரி லைட்டா வீங்கிறது, பெருசாகிறது, கொஞ்சம் தொப்பை போடுறது, இதெல்லாம் குருவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். குரு ஒருத்தர் ஜாதகத்துல வலுவா இருக்கிறாரு, லக்னாதிபதியோட தொடர்புல இருந்து பிளஸ் உங்க 5, 9 எல்லாம் குரு இருக்கிறாரு, இல்ல 7ஆம் இடத்துல இருந்து குரு லக்னத்தை பாக்குறாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவோட கேரக்டரிஸ்டிக்ஸ அப்படியே பிரதிபலிப்பீங்க. எல்லாத்துலயும் ஒரு விட்டு கொடுத்து போற தன்மை, ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இருக்கும். அந்த குருவோட குவாலிட்டி அப்படியே தூக்கலா தெரியும் எல்லா இடத்துலயும். சரி போனா போகுது அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துருவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் அங்க முரணா இருக்கா, அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துருவாங்க. வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஐசோலேட் ஆகி தனியா வர்ற ஒரு அமைதியான தன்மை ஒரு மனிதன் தான் குரு. கௌரவத்துக்கு யோசிக்கிறவங்க, ஐயோ இப்படி செஞ்சா அப்படி தப்பு வந்துருமே, இப்படி இருந்தா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களேங்கிறத பேரும் இதுக்காக அஞ்சக்கூடியவர் குரு. சோ 3ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்குள்ள இருக்கவே செய்யும். செக் பண்ணி பாருங்க, கரெக்டா